ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10 ஓஎஸை எப்படி வந்து அப்கிரேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு சிடி எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 GB கிட்ட இன்டர்நெட் இருந்தால் போதும், நம்ம விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ வாங்க விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். ஸோ நண்பா, இப்போ பார்த்துட்டு இருக்க சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 OS உள்ள சிஸ்டம். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா முக்கியமாக தெரிஞ்சிங்க, அது வந்து ஒரிஜினல் லைசன்ஸாக இருக்கணும். எல்லாம் பைரட்ஸ் போட்டிருப்பீங்க. பைரட்ஸ் அதுமாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதேமாதிரி விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் ஆகாது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிஸ்டம் விண்டோஸ் 7. நம்ம இந்த சிஸ்டத்துக்கு தான் நம்ம விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் காட்டிடுறேன், என்ன ஓஎஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் ஸ்டார்ட் மெனுக்கு போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற நம்ம கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஸ்டார்ட் மெனுக்கு நான் போய்ட்டேன், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணோம்னா என்னுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே தெரியுது பாருங்கள். என்ன ப்ராசஸர் இருக்குது, எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB கிட்ட ரேம் வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து நல்லா ரன் ஆகும், ஸ்லோவாக இருக்காமல் நல்லாயிருக்கும். நீங்கள் 4 GB கம்மியாக இருந்து அப்கிரேட் பண்ணாதீங்க, உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் பாருங்கள். நான் இந்த ஓஎஸ் தான் இப்போ வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் தான் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனலுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நேராக என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் க்ரோமுக்கு போய்க்கிங்க. க்ரோமுக்கு போனதுக்கப்புறம் விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஸ்டத்தில். இந்த விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல் இது மூலமாக தான் நம்ம விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோமில் போய்ட்டு விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், microsoft.com சொல்லிட்டு. மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ISO ஃபைல் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு. டவுன்லோடு விண்டோஸ் 10 சொல்லிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு டூல் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டவுன்லோட் டூல், அந்த டூலை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சும்மா ஒரு 18 MB அந்த ரேஞ்சு தான் இருக்கும், ரொம்ப கிடையாது. ஜஸ்ட்டு நான் இப்போ ஷோயிங் ஃபோல்டர் போய்ட்டு நான் டவுன்லோட் டூல்ஸ் கிட்டே போயிடுறேன். ஸோ என்னோடய டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு, வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அது என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது கெட்டிங் திங்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் லைசன்ஸோட அக்ரிமெண்ட் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து அக்செப்ட் கொடுக்குறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க, லைசன்ஸோட அக்ரிமெண்ட், ப்ரைவசி பாலிசி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்றோம். அக்செப்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ ஒன்று வரும். வாட் டு யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்குது. அப்கிரேட் திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா USB ஃப்ளாஷ் டிரைவ் DVD. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் டிரைவில் USBயில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு சிடி எதுவுமே பயன்படுத்த தேவையில்ல. ஸோ நான் அப்கிரேட் திஸ் பிசி நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து DVD அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன், உடனே ப்ராக்ரஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5 GB நெட்டு உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து மினிமம் 5 GB நெட்டு நீங்கள் வச்சிங்க. ஏன்னா ஒரு ISO இமேஜ், அதாவது விண்டோஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா, OS ஃபைல் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 GB 4 GB இருக்கும். சரிங்களா? ஸோ நெட்டு அவசியம், உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமை இருந்தால் தான் வந்து உங்கள் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். சரி, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் விண்டோஸ் 10க்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100% ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 100% உங்களுக்கு வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கிட்ட வரணும். இப்போ 0% நிற்கிது. அதில் வர டைம் அளவுக்கு இந்த அளவுக்கு வராது, இது உடனே சீக்கிரம் வந்து ஓரளவு வந்துடும். 100% வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டப் இஸ் க்ளீனிங் அப் பிஃபோர் இட் க்ளோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்துச்சு பாருங்கள். அந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் விண்டோ ஒன்று வரும் பாருங்கள். ஸோ பாருங்கள், விண்டோஸ் 10க்கு வந்து ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு.
ஸோ உங்கள் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10 ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு. இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரிப்பேரிங் பார்த்தீங்கன்னா 30%, 37% சொல்லிவிட்டு அப்கிரேட் ஆக போகுது. ஸோ முக்கியமாக தெரிஞ்சிங்க, இதில் மினிமம் 4 GB ரேம் இருக்கணும், உங்களுக்கு ஒரிஜினல் ஓஎஸ்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த மெத்தடில் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டிங் அப்டேட்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த விண்டோ வருது. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், போட்டுவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அக்செப்ட் கேட்குதா, அக்செப்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கேட்குதா, நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் இதை பண்ண தேவையில்ல. உங்கள் ஈஸியாக வந்து உங்கள் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் நோட்டீசஸ் அண்டு லைசன்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்துருக்கு பாருங்கள். இந்த லைசன்ஸ் வந்து அக்செப்ட் கொடுத்துட்றோம். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா மேக்கிங் ஷூர் யூஆர் ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு வந்து அப்கிரேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விண்டோஸ் வருது. நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு 100% கிட்ட போகும். நண்பா, இந்த ஸ்டெப்பு பண்ணிகிட்டே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் ஆனாலும் நான் வெளியில் வச்சு கேமரா வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும். இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 10 சொல்லிட்டு % கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31% கம்ப்ளீட்னு சொல்லி வருதில்ல, இதுமாரி ஒரு 100% கிட்ட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து அப்கிரேட் ஆகும் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்கள் நெட்டு அப்படியே கனெக்டிலே இருக்கட்டும். அது என்ன பண்ணுன்னா செவரல் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அதில் நெட்டு கனெக்ஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அப்படி பிளாங்க் ஆகி சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். ஷட் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி திருப்பி வந்து அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7ல் கீழே பாருங்கள் விண்டோஸ் 7 ப்ரொஃபஷ்னல் தான் இருக்குது. இப்போ ஷட் டவுன் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10க்கு வந்து ரெடி ஆகிடும். லோகோ வந்துருச்சு. இப்போ பாருங்கள் விண்டோஸ் 10ஓட லோகோ வந்துச்சு பாருங்கள். ஸோ விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10ஓட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியுது விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆன அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு 0% இருக்குல்ல, இது 100% வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான் நண்பா. இதில் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 GB மினிமம் 5 GB நெட்டு வச்சுருக்கணும். அதோட எக்ஸஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ 5 GB நெட் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரேம் வந்து மினிமம் 4 GB இருக்கணும். ஏன்னா ஒரு சில ரெக்குயர்மெண்ட்லாம் இல்லை இருக்குது. இருந்தால் மட்டும் தான் விண்டோஸ் 10க்கு வந்து ப்ராப்பராக நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் 3 GB ரேம் வச்சுட்டு 2 GB ரேம் வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்ல. விண்டோஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். மினிமம் 4 GB ரேமாவது சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஒர்க்கிங்கான அப்டேட்ஸ் 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 10 OS வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்கிரேட் ஆகிடுச்சு. என்னுடைய நேம் வந்து வந்துச்சு. உங்களுடைய விண்டோஸ் 10 OS வந்து ரெடியாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஹாய்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம ஓஎஸ் நார்மலாக லேப்டாப்பு சிஸ்டம் ஆனால் எப்படி வருமோ அதே மாதிரி விண்டோஸ் ஆன் ஆகல ஃபஸ்ட் டைம் வரும்ல, அந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஹாய்ன்னு வந்துருச்சு. அப்டேட்ஸ் ஆஃப் தி பிசி எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் அப்டேட்ஸ் ஹெல்ப் ப்ரொடெக்ட் யுவர் இன் ஆன்லைன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா விண்டோஸ் 7 வந்து யூஸ் பண்ண தேவை, நாங்கள் செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், நீங்கள் விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் இருக்கட்டும், எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நெட்வொர்க் கனெக்ட் ஆனதுனால நெட்வொர்க் வந்து எஸ்ஆர்னோ கேட்குது, அது கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு ஓஎஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சிஸ்டத்தில் போய்ட்டு நான் என்னோடய கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், சரிங்களா? ஸோ நண்பா, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். மறுபடியும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இது வரைக்கும் கேமரா வெளில இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், பாருங்கள், ஸ்டார்ட் மெனு ஆகிட்டோன்னே உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். விண்டோஸ் 7 இல்லாமல் விண்டோஸ் 10க்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு மாறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ கான்ஃபிகரேஷன் செக் பண்ணது நான் எப்பயும் போல தான் டிஸ்பிசிக்கு போயிட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துச்சு பாருங்கள். ஸோ என்ன ஓஎஸ் இருக்குது, என்ன எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எடிஷன் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ பார்த்துச்சு, இப்போ மாறிடுச்சு. வெர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான், ஓஎஸோட பில்டு அண்ட் வெர்ஷனு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் 10க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் உங்கள் நெட்வொர்க் சம்மந்தமான ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னோடய நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரை தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. பாய்.